கொடுத்தாங்க. இனி மகளிருக்கு கொடுக்கறது 1000 ரூபாய் திட்டங்கிறது எந்த கொம்பனாலும் இனிமே எடுக்கவே முடியாது. காலம் பூராவும் உங்களுக்கு வரும். ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு செய்கிறார். எடப்பாடி ஏன் தெரியுமா, நீ அரசாங்கத்தை விட்டு போகிற பொழுது எங்களுக்கு 6,28,000 கோடி ரூபாயை கடனை வச்சுட்டு போனேன். கைமொழி வச்சுட்டு போற மாதிரி கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன 30ஆம் நாளே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் 1,15,00,000 குடும்பத்திற்கு இன்றைக்கு 1000 ரூபாய் என்கிற அந்த திட்டத்தை அற்புதமாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு செய்தி பகிர்ந்துகிறேன். அதாவது கொரோனா காலத்தில் எடப்பாடி அரசாங்கம் கொடுக்காத நிலுவையில் இருந்த நிதியை நான் வந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டு ஒரு குடும்பத்துக்கும் 4,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். கையெழுத்து போட்டார். நம்ம குடும்பம் தேடி 4,000 ரூபாய் வந்தது. இல்லை, ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஒரே ஒரு திருமணத்துக்கு போட்டார. நான் கத்திராமணி பேரூராட்சி வடக்கு பேரூராட்சி மட்டும் சொல்லல, சங்கடாவரம் தொகுதிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது செய்தார? என்ன சொல்ற? நாங்க கலெக்டர் ஆபீஸ் கொண்டாந்தோம். எங்க கொண்டாந்தீங்க? பேப்பர்ல கள்ளக்குறிச்சிய கலெக்டர் ஆபீஸ் போட்ட போதுமா? பேப்பர்ல சக்கரன்னு எழுதி ஆனால் நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு உதயசீரனும் வசந்தகார்த்தியும் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பொறுப்பு அமைச்சராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு என்ன நியமித்தார். 2 பேரும் கேட்டதுக்காக தான். அவருடைய விளைவு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளரும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தி அந்த இடத்தை கையகப்படுத்தி இன்னும் 1 வார காலத்தில் தேர்தல் முடிந்த உடனேயே மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை நாம் தான் கட்ட போறோம். எல்லா அலுவலகத்தையும் நாம் தான் கட்ட போறோம். எல்லா துறையும் நாம் தான் கொண்டு வர போகிறோம். அதனால இந்த பெருமையை பீத்திக்காதீங்க. நாங்க தான் மாவட்ட ஆட்சி பண்ணாதுன்னு பேப்பரோடு இருந்தா போறாரு. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க பாருங்க. எதையும் செய்யல, செய்தெல்லாம் செய்யல, பரவாயில்லை. எங்களை தொல்லை பண்ணாது விட்டீங்களா? 4 நாளைக்கு முன்னால போய் உளுந்தூர்பேட்டையில கள்ளக்குறிச்சி வந்தாரப்பா, எடப்பாடி வந்தாரா வரலையா? வரல. உளுந்தூர்பேட்டையில போய் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசுறாரு தெரியுமா? விலைவாசி ஏறினதுக்கு காரணம் இந்த ஆட்சி. நாங்களா விலைவாசி ஏறினதுக்கு நாங்களா காரணம்? ஜிஎஸ்டி வரி கலைஞர் முதலமைச்சர் இருந்த டெல்லியில இருந்து எழுதுனாங்க, ஜிஎஸ்டி நாங்க போட போறோம். கலைஞர் சொன்னார், ஜிஎஸ்டி போடுறது நாங்க எங்க மாநில உரிமை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். அதுக்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க, கலைஞர் எந்த வழியோ அந்த வழிதான் என் வழியும், நான் ஜிஎஸ்டி அனுமதிக்க மாட்டேன் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி உங்க பெரிய அண்ணன் மோடி சொன்னார், ஒரே காரணத்துக்காக நீங்க அனுமதிச்சீங்க. உங்க ஆட்சியில் பொழுதுதான் ஜிஎஸ்டிக்கு வந்தது. எங்க ஆட்சியில் வந்ததா? கலைஞர் ஆட்சியில் வந்ததா ஜிஎஸ்டி? வரலையே. அவருடைய விலைகள் என்ன? இன்னைக்கு அரிசி விலை 29 ரூபாய் நம்ம ஆட்சியில் வித்தது, இன்னைக்கு 60 ரூபாய். உளுத்தம் பருப்பு நம்ம ஆட்சியில் 90 ரூபாய் வித்தது, இன்னைக்கு 150 ரூபாய். தோரம் பருப்பு நம்ம ஆட்சி இருக்கிற பொழுது 74 ரூபாய், இன்னைக்கு 180 ரூபாய். பெட்ரோல் விலை நம்ம ஆட்சி இருக்கிற போது 52 ரூபாய், இன்னைக்கு 102 ரூபாய். அதோடு மட்டுமல்ல, கேஸ் சிலிண்டர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 400 ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 918 ரூபாய் இன்னைக்கு விற்குது. யாரால? அன்பு சகோதரிகள் தாய்மாரு கட்டார சொல்றோம். நீ என்ன சொல்லுவ? வீட்டில் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குது, ஏயா ஒரு குண்டு மணி தங்கமாவது வீட்டில் வாங்கி வைக்க வேணாமா? அப்படிதான் நம்ம பேசுவாங்க பெண்கள். அந்த தங்க விலை என்ன? 1 பவுன் தங்கம் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது 20,000 ரூபாய். இந்த எடப்பாடி ஆட்சியில இன்னைக்கு 54,000 ரூபாய் இன்னைக்கு விற்குதுன்னு சொன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததால் தானே. ஜிஎஸ்டி வரலன்னா எப்படி விலைவாசி ஏறி போயிருக்கோம்? சரி, அந்த ஜிஎஸ்டி தான் வசூல் பண்றீங்களே,
அது யாரும் ஒழுங்கா எங்களுக்கு பங்கு கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. 100 ரூபாய் நம்மகிட்ட வசூல் பண்ணா திருப்பி 29 ரூபா தராங்க. 4 நாளைக்கு முன்னால தம்பி உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி பிரச்சாரத்தை மேற்கிற பொழுது எளிமையா சொன்னார், ஐயா டெல்லியில் இருக்கிற நம்ம கிட்ட 1 ரூபா வாங்குறோம், திருப்பி நம்ம எவ்வளவு தரோம் தெரியுமா? 29. யார் கொடுக்கிறது? மோடி கொடுக்கிறார். இனிமே மோடின்னு சொல்லாதீங்க, அவரை மிஸ்டர் 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 23 தான் போகணும் அவரை சொன்னார். சரி, இதோட வசூல் பண்ணி எட்டு போனீங்க, எங்களுக்கு கொடுக்க மறுக்கின்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ஊர்ல குஜராத்ல என்ன பண்றீங்க? இந்த ஜிஎஸ்டி வரி வாங்கி கொண்டு உங்க மாநிலம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நம்மள வாயில வைக்கிற சம்பாதிச்சத அவங்க எடுத்துட்டு போய் இங்க இருந்து அங்க போய் அவர் குஜராத்ல ஒரு சிலை வச்சிருக்கிறார். பட்டேல் ஒரு சிலை எவ்வளவு செலவு பண்ணிருக்கா தெரியுமா? 3000 கோடி ஒரு சிலை. விளையாட்டு மைதானம், அதுக்கு பேர் மோடி மைதானம் பேரு. அது எவ்வளவு செலவு பண்ணிருக்கா தெரியுமா? 800 கோடி. ஆக அவர் ஊர்ல போட்டு அவர் வளர்த்தி நம்ம வாயிலும் வயிற்று அடிச்சு இந்த ஜிஎஸ்டி வாங்கி போறீங்களே, இதனால் ஏதாவது பலன் உண்டா? அதுவும் கிடையாது. ஒரு முறை எனக்கு நினைவு, இந்த மலைக்கல்னு ஒரு படம், மலைக்கல்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடிச்சார். ஆனா அதுக்கு கதவாசன பாட்டு எடுத்து யாரு தெரியுமா? அந்த கலைஞர். அவர் தான் அந்த படத்தை கதவாசனம் எழுதி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடிக்க சொன்னார். அந்த படத்தில் தான் ஒரு பாட்டு, எத்தனை காலங்களால் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, சொந்த நாட்டில, நம்ம நாட்டில உத்தமர்கள் போல உத்தமம் தவறாம நடிப்பார்கள், சத்தியம் தவறாத உத்தமர் போல நடிப்பார். யார் நடிப்பார்? எடப்பாடி பழனிசாமியும் மோடி நடிப்பாங்க. மலைக்கல் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருகிறது. அப்படி நாட்டை நடித்துக் கொண்டிருக்கிறார்களுடைய நாட்டு மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. அதனால தாய்மார்களை புரிஞ்சுங்க, இந்த விலைவாசிக்கு முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமியும் மோடி தான். ஆனா மோடி சொன்னாங்க, விவசாயிய ஒரு மாசத்துக்கு பென்ஷன் பண்ணார். அச்சாரா இது வரைக்கும் எந்த விவசாயிக்காவது பென்ஷன் வந்ததா? கிடையாது. அதுக்கடுத்து சொன்னார், இளைஞர்களே 2 கோடி பேருக்கு வேலை தர கேரண்டி கொடுத்தாரா? கிடையாது. அதுக்கடுத்தாவது சொன்னார், 4 ஏர்பிளான் ட்ரெயின் எடுத்துக்கின்னு சுவிட்சர்லாந்துக்கு போறேன், அங்க இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துன்னு வர போறேன், எல்லாரும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க, அதை நான் 5 லட்சம் போடுறேன். நம்ம ஆள் போறா 1000 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அவனை கற்பனையா அப்படியே நினைக்கிறான். கச்சிராப்பாளையத்தில் ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு 2 வீலர் கடை ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சிடலாமா? இதெல்லாம் உழைக்கணும். ஏதாவது ஒரு அடமான கடை ஆரம்பிச்சிடலாமா 5 லட்சம் வச்சு? ஒரு தாயா கற்பனை பண்ணா நம்ம ஒவ்வொரு அந்த அக்கௌண்ட்டுக்கு 5 பைசா வருதாயா? சொன்னது யாரு? மோடி. கேரண்டி. என்ன கேரண்டி? சொன்னதெல்லாம் செஞ்சியா? இப்ப கேட்கிறார், நான் 10 வருஷம் ஆச்சு, ட்ரெய்லர் மாதிரி